மற்றும் இந்த முகாம்களில் 100க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்கின்றன. அங்கே பதிவு செய்யப்பட்ட அகதிகளாக இருப்பவர்கள் சுமார் 80,000 பேராக இருக்கின்ற பொழுதிலும் பரந்துபட்ட இடங்களிலும் வாழ்கின்றவர்கள் அனைவரையும் சேர்த்து 2.5-3 லட்சம் இருக்கும் என்பதுதான் ஒரு கணக்கீடாக இருக்கின்ற பொழுதும் இலங்கையின் எதிர்கட்சியாகவே இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி ஒட்டுமொத்தமாக தங்களுடைய 23 என்றுதான் நினைக்கின்றேன், சரியாக ஞாபகம் இல்லை, 23 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா நோக்கியதாக பாராளுமன்றத்தை விட்டே சென்ற ஒரு காலமாகவும் கிராமங்கள் எல்லாம் இந்த மக்கள் பூர்ணமாக வெளியேறினார். கரையோரத்தை ஆண்டிய மக்கள் தான் பலரும் பூர்ணமாக வெளியேறியிருந்தார்கள். அதன் காரணமாக அந்த பிரதேசங்கள் சிங்களமயப்படுத்தப்பட்டிருப்பதும் தற்பொழுது இந்த அனுரதிசர குமாரநாயக்கா அந்த அரசு கையகப்படுத்த முயல்கின்ற 5,940 ஏக்கர் கடல் கரையை அண்டிய காணிகள் எல்லாம் இவ்வாறு மக்கள் வெளியேறி இந்த இந்தியாவில் பெரும்பாலும் அகதிகளாக இருக்கின்றவர்களின் காணிகளாகத்தான் அவை இருக்கின்றன. எனவே அவர்களின் திரும்புகை என்பதை தமிழர்கள் தரப்பு விரும்புவதான ஒரு நிலை இருக்கின்றது. அதே நேரம் குடியுரிமை பெறுவதற்கான ஆவணங்களை தமிழக அரசு செய்வதான இப்பொழுது நாங்கள் கண்கண்ட சாட்சியமாக பலர் என்று சொல்லாவிட்டாலும் சிலருக்கு அந்த குடியுரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது, பலருக்கு குடியுரிமைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. இது மௌனமாக நடைபெற்று வருகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான தமிழ் பரப்பில் அவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இருந்த பொழுதிலும் இந்த இவர்களின் வருகை என்பது நிச்சயமாக அவர்களால் அங்கு ஒரு நிலையற்ற, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் அல்லது ஒரு ஒர்க் பெர்மிட் அல்லது சிட்டிசன்ஷிப், இந்த மூன்றுமே இல்லாமல் அகதி நிலையில் தொடர்ந்து இருப்பதை விட அவர்கள் அங்கே வருவதற்கான நிலைக்கு அங்கே அவர்களுக்கான தொழில் ஏதுவாய்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது சமூக அரசியல் பரப்புகளில் மிக முக்கியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற விடயங்களை நாங்கள் இன்னும் ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அண்மையிலே நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம், இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது. அதாவது இந்தியாவிலே குடியேறி இருக்கிற அகதிகளினுடைய குடியுரிமை தொடர்பான குடியுரிமை அந்தஸ்தை கோருவதற்கான அந்த மனுவை அவர்கள் தாக்கல் செய்து தள்ளுபடி செய்து இந்தியா ஒரு சத்திரம் அல்ல என்பது என்ற பொருள்பட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது சர்வதேச பரப்பிலே தமிழ் மக்கள் மத்தியிலே, அதிலும் குறிப்பாக இலங்கை மற்றும் இந்திய தமிழர்கள் மத்தியிலே ஒரு மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின கருத்தாக பதிவாகி இருக்கிறது. அது இவ்வளவு காலமும் இலங்கை இந்திய தமிழர்களுக்கு இடையிலான இருந்த ஒரு உறவிலே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துகிற ஒன்றாக, இல்லாவிட்டால் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த சில கசப்புகளை இன்னும் தோண்டி பெரிதாக்குவது போன்றான கருத்துக்களை போன்ற தோற்றப்பாட்டினை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது இந்தியாவிலே வாழுகிற தமிழர்களையும் மிகவும் ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக்கின ஒரு கருத்தாகவும் விசனத்துக்குள்ளாக்கின ஒரு கருத்தாகவும் பதிவாகி இருக்கிறது. இது குறித்து நாங்கள் பேச போகிறோம். வழக்கம் போல சுரேஷ் தர்மாவின் உரையாடலுக்காக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து குறித்து நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது தமிழ் மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது நீதி வரையறைக்கு உட்பட்ட முறையில் ஒரு நீதிபதி அல்லது ஒரு உச்ச நீதிமன்றம் தெரிவித்த கருத்து ஒரு கூட்டாக அவர்களுடைய நியாயப்பாட்டிற்காக கூறப்பட்ட ஒரு கருத்தாக பார்க்கப்பட வேண்டிய நிலையில் தான் இதனை வைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கு ஒரு தனிநபர் சார்ந்ததாகவும் அவர் குடும்பம் தமிழகத்தில் இருப்பதாகவும் அவர் ஏற்கனவே சிறை தண்டனை பெற்றவராகவும் அல்லது விடுதலை புலிகள் சார்பாக செயற்பட்டவராகவும் அடையாளம் காணப்பட்டதாகவும் அதன் பிறகான விசாரணையின் பிறகு அவர் அங்கே தனது குடும்பம் அங்கே இருக்கின்றபடியால் தான் தொடர்ந்து இந்தியாவில் தங்க வேண்டும் என்கின்ற மனுவை செய்த பொழுது இந்திய நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்ட இந்த கருத்தானது, அதாவது தர்மசாலா, அதாவது இந்தியா நோட்டை தர்மசாலா எனப்படுவது நிச்சயமாக சமய பயணங்களின் பொழுது மக்கள் தங்குகின்ற மடங்களை ஒத்ததல்ல இந்தியா என்கின்ற கருத்து. இந்த கருத்தானது
இலங்கை தமிழர்களை நோக்கியதாக மாத்திரமல்லாமல் ரோஹிங்கியா மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளை சார்ந்த அவர்களையும் சேர்த்ததாக தங்களுடைய சனத்தொகை என்பது 1.4 பில்லியன்களை தாண்டி செல்கின்ற நிலையில் இவ்வாறான அகதிகளின் வருகை என்பது தங்களுக்கு பெரும் சுமையாக அமையும் என்பதன் காரணமாக இவ்வாறு அது தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தாக இருந்தாலும் நேரடியாக அந்த ஒரு வழக்கு சார்ந்ததாக இல்லாமல் இது ஒரு பரந்துபட்ட நிலையில் ஒரு உணர்ச்சியை கிளப்பக்கூடியதாக, அதாவது இந்தியர்களிடையே, குறிப்பாக இலங்கை தமிழர்களிடையே மாத்திரமில்லை, இந்திய ஒட்டுமொத்த சனத்தொகையிடையுமே தங்களுடைய நாட்டில் இவ்வாறான நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை கட்டியம் கூறுவதற்கான நிலைமையாக கையாளப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த துரதிருஷ்டவசமாக அது இலங்கை தமிழர்கள் சார்ந்த ஒரு வழக்கில் அவ்வாறான கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து நியாயப்பாடற்றது. அதாவது ஒரு இன வரியை அல்லது ஒரு இனத்தின் மீதான வெறுப்பை தூண்டக்கூடியதான கருத்தாக இருந்தாலும் நீதிமன்றம் அதனை ஒரு உதாரண சாட்சியமாக அல்லது உதாரண நிலைமையாக அந்த தர்மசாலா என்கின்றதை இணைத்திருந்தாலும் அதன் பாதிப்பு என்பது இருக்க போகின்றது, இல்லாமல் இல்லை. இருந்த பொழுதிலும் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அங்கே தற்பொழுதைய திமுக அரசின் கீழ் நிலைமைகள் சற்றே மேம்பட்டு வருவதாகவும் இந்திய குடியுரிமை விரும்புபவர்களுக்கு அவர்களுக்குரிய பரிந்துரைகளை தமிழக அரசு திட்டமாக மேற்கொள்வதாகவும் மற்றும் இந்த முகாம்களில் 100க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்கின்றன. அங்கே பதிவு செய்யப்பட்ட அகதிகளாக இருப்பவர்கள் சுமார் 80,000 பேராக இருக்கின்ற பொழுதிலும் பரந்துபட்ட இடங்களிலும் வாழ்கின்றவர்கள் அனைவரையும் சேர்த்து 2.5-3 லட்சம் இருக்கும் என்பதுதான் ஒரு கணக்கீடாக இருக்கின்ற பொழுதும் அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்களுடைய இணை வாழ்வியல் என்பன எல்லாம் இப்பொழுது சாதாரண நிலைக்கு வந்துவிட்டன. இருந்த பொழுதிலும் இந்த அகதிகள் முகாம்களில் இருப்பவர்களுக்கு கூட தற்பொழுது சற்றே தளர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுதும் அங்கே அந்த முழு சுதந்திரம் என்பது இல்லாத நிலை இருக்கின்றது. அதனைத்தான் அந்த சுருக்கமாக கூற முடியும் என்னவென்றால், ஒரு கருத்து ஒரு நீதிமன்றத்தால் தேவையற்ற விதத்தில் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அது இனக்குழுக்களுக்கான ஒரு தமிழ் அகதியின் உச்ச நீதிமன்ற வழக்கின் பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழர்கள் மீதான கருத்தியல் போல தோற்றம் பெற்றாலும் இதன் பின்னணி என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரோஹிங்கியா, பர்மியா அகதிகள் மற்றும் பங்களாதேஷ் அகதிகள் போன்றவர்களையும் இலக்கு வைத்ததாகவும் தான் இது அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக உண்மையிலே இதனுடைய பின்னணி வெறுமனே ஒரு வழக்கை மாத்திரம் குறிப்பதாகவும் அதே நேரம் பொதுப்பட எல்லாருக்குமே சொல்லப்பட்டதாக இருக்குமாக இருந்தால் அதிலே காலத்துக்கு இப்போ ஒரு காலத்திலே அகதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாடு எல்லா காலத்திலும் அதை செய்வதற்கான ஒரு போதுமையோடு இருக்காது. ஆக ஒருவேளை இப்போது இந்தியாவினுடைய உட்கட்டமைப்பு சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படியான கருத்துக்கு வழிகோலின ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் சொன்னதிலே இருந்து அதைத்தான் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இல்லை ஏதாவது ஒரு சில நியாயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனாலும் பொதுப்பட பேசிய அந்த கருத்து பொதுவாகவே ஒரு இனக்குழுவுக்கு எதிரான கருத்து போல வெளியிலே தோற்றம் பெற ஆரம்பித்திருக்கிறது. ஆக இப்பொழுது இன்னொரு கேள்வி எழும்புகிறது. ஒவ்வொரு நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்து அங்கே குடியுரிமையை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பொருளாதாரத்திலே பெருமளவு பங்காற்றுகிறவர்கள், பெரிய பெரிய வணிகங்களை உரிமையாக்கி இருக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்த்தால் இந்தியா இலங்கை மிக நேச நாடுகள், அயல் நாடுகள், நாங்கள் எல்லாம் உறவுக்காரர்கள், நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்கிற மொழியினாலே ஒன்றுபடுகிறவர்கள், இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இலங்கையிலிருந்து போன அகதிகள் தொடர்ச்சியாக அகதிகள் என்கிற அந்த சொல்லிக் கொண்டுதான் அழைக்கப்படுகிறார்கள். ஆக இது எந்த விதத்திலே நியாயம்? அவர்களை நோக்கி அவர்களுக்கு மாத்திரம் இது தர்மசத்திரம் அல்ல என்று சொல்லுவதும், இதே நேரம் வேறு நாடுகளில் இருந்து வருகிறவர்கள் வந்து அங்கே குடியுரிமையை பெற்று இலகுவாக வணிகம் செய்து அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழலும் அமைக்கப்படுவது இந்த விதத்தில் நியாயம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
இதனை இவ்வாறு பார்க்கலாம். 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடைபெற்ற பொழுதும், அதன் பிறகான 2009ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலும் இந்தியாவிற்கு சென்ற அகதிகள் என்பவர்கள் போரின் தாக்கத்தால் சென்றவர்களாகவும், இந்தியாவால் விரும்பி வரவேற்கப்பட்டவர்களாகவும், குறிப்பாக 1984, 85ஆம் ஆண்டுகளில் கற்கை நெறிகளுக்கு கூட சகல வசதிகளும் செய்யப்பட்டு, அவர்கள் அவ்வாறான ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் வரலாற்று படிமங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த இலங்கையின் எதிர்க்கட்சியாகவே இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி ஒட்டுமொத்தமாக தங்களுடைய 23 என்று தான் நினைக்கின்றேன், சரியாக ஞாபகம் இல்லை, 23 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா நோக்கியதாக பாராளுமன்றத்தை விட்டே சென்ற ஒரு காலமாகவும், அதன் மூலமாக இலங்கை பிரச்சனையை இந்தியா கையில் எடுத்ததாகவும், அதன் தடம் புரண்ட வரலாறுகள் எல்லாவற்றையும் நாங்களே கண்டிருக்கின்றோம். இதுல முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், யாருமே இலங்கை பிரச்சனையை இனப்படுகொலை என்று தீர்மானிக்காத ஒரு நேரத்தில் 1983ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தெளிவாகவே ஆங்கிலத்தில் இட்ஸ் எ ஜெனசைட் என்கின்ற வார்த்தையை செய்தி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அது தற்பொழுது கூட நீங்கள் கூகுள் பண்ணி அந்த வீடியோக்களை பெற்று பார்க்கலாம். அவ்வாறான ஒரு நிலையில் இருந்த இந்தியாவின் நிலை என்பது பிறந்திருந்தாலும், இந்திய இலங்கை உறவு என்பதில் இந்திய அகதிகளின் பங்கு என்பது பாரிய அளவு இருக்கின்றது. அவர்களுக்குரிய வசதிகள், வாய்ப்புகள் என்பன எல்லாம் சாதாரணமான ஒரு அகதிகளுக்கு செய்யப்படுகின்ற இதர நாடுகளில் செய்யப்படுகின்ற வகையில் இல்லாத மாதிரி கடினமான நிலைமைகள் கூட இருந்திருக்கின்றன. அதாவது இந்த மண்டபத்தில் இருந்து மதுரை வரையான சுமார் 100க்கும் மேற்பட்ட அகதி முகாம்கள் அங்கே இருக்கின்றன, ராமநாதபுரம் மற்றும் பல பல பிரதேசங்களிலும். அவற்றில் எல்லாம் இருக்கின்ற நிலைமைகள் என்பன நிச்சயமாக கவலை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களை நாங்கள் குறிப்பிடலாம். மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம் மற்றும் நான் நினைக்கின்றேன் திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் இவ்வாறு இருந்த பொழுதிலும் அவர்களுக்குரிய வசதிகள் என்பன செய்யப்படாத இடத்தும், அல்லது அவர்களுக்குரிய திரும்புதல் என்பது இப்பொழுது எங்களை பொறுத்தவரையில், தமிழர்களை பொறுத்தவரையில், நிச்சயமாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களின் திரும்புதல் என்பது மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு பிரதேசங்களுக்கு நிச்சயமாக தேவை. என்றால் தென்னை மிரவாடி போன்ற பல கிராமங்கள் எல்லாம் இந்த மக்கள் பூர்ணமாக வெளியேறுகிறார்கள். கரையோரத்தை ஆண்டிய மக்கள் தான் பலரும் பூர்ணமாக வெளியேறியிருந்தார்கள். அதன் காரணமாக அந்த பிரதேசங்கள் சிங்களமயப்படுத்தப்பட்டிருப்பதும், தற்பொழுது இந்த அனுரதிசர குமார் நாயக்கா அந்த அரசு கையகப்படுத்த முயல்கின்ற 5940 ஏக்கர் கடல் கரையை அண்டிய காணிகள் எல்லாம் இவ்வாறு மக்கள் வெளியேறி இந்த இந்தியாவில் பெரும்பாலும் அகதிகளாக இருக்கின்றவர்களின் காணிகளாகத்தான் அவை இருக்கின்றன. எனவே அவர்களின் திரும்புகை என்பதை தமிழர்கள் தரப்பு விரும்புவதான ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் அவ்வாறானவர்கள் மீள பெற வேண்டிய தேவையை கட்சிகள் பிரஸ்தாபித்திருந்தாலும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் மீள்குடியேறி தங்களுடைய நிலத்திலே இருக்க வேண்டிய. எனவே அவ்வாறான ஒரு நிலைக்கு இலங்கை தமிழ் அகதிகள் சமூகம் என்பது செல்லலாம். அதைவிட தங்களுடைய பொருளாதார வசதிகளை வைத்தும், தங்களுடைய மேற்கு நாடுகளில் உள்ள உறவுகளின் வசதிகளை வைத்தும் அகதி முகாம்களில் இல்லாதவர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை மாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் மற்ற பக்கமாக கேட்ட, அதாவது இந்த பணக்கார அல்லது முதலீட்டுடன் செல்கின்றவர்கள் குடியுரிமை பெறக்கூடிய நிலைமை இருந்தும் இவ்வாறான நிலைமை இருக்கின்றது என்றால் அவ்வாறான நிலைமை தொடர்ந்து செல்கின்றது. அதிலும் குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், இந்தியர்கள் அகதிகளாக சென்று அதிக கோரிக்கை விடுக்கின்ற நாடுகள் என்பன இப்பொழுது உலக நாடுகளில் பலவற்றிலும் மலிந்துவிட்ட ஒரு செயலாக இருக்கின்றது. இந்தியர்கள் தான் அதிகமாக அகதிக கோரிக்கைகளை மேற்கொள்வதாக, அல்லது தொழில் தகமையிலோ அதாவது இடம்பெயர்தலில் முக்கியமாக இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தங்களுடைய பரம்பரை வேறு நாடுகளுக்கு செய்கின்ற பொழுதும் தங்களுடைய நாட்டுக்கு வருபவர்களை இவ்வாறு கொச்சைப்படுத்துவது, அந்த தர்மசாலா என்கின்ற வகையில் கொச்சைப்படுத்துவது என்பதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் அதாவது ஒரு 2 வேறுபட்ட கண்ணோட்டத்தை உடைய நடவடிக்கையாக பார்க்க வேண்டும். இருந்த பொழுதிலும் இந்த
கருத்து என்பது நீதிமன்றத்தின் இந்த தர்மசாலா என்ற கருத்து என்பது நிச்சயமாக அந்த நீதிபதியின் ஒரு கருத்தாக எடுக்க முடியாது என்று சொன்னால், அவருக்கு முதலே இந்த கருத்து பாராளுமன்றத்தில் அமிர்த்ஷா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் 2ஆம் நிலை தலைவராக இருக்கின்ற அமிர்த்ஷா அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, இந்தியா ஒரு தர்மசாலா அல்ல என்பது. எனவே இவ்வாறான இவர்களுடைய நடவடிக்கைகள் ஒன்றுக்கு பின் முரணானதாக இருந்தாலும், ஒரு இந்து மத கொள்கையை மையமாக வைத்து ஆள்கின்ற கட்சியின் கீழ் இவ்வாறான ஒரு இலங்கை தமிழர்கள் கூட இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் இருக்கின்ற பொழுதிலும் இவ்வாறான ஒரு கருத்தியலை கூறுகிறது என்பது கவலைக்குரியது என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக கவலைக்குரியது மாத்திரமல்ல, அது அது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமும் கூட. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்தியாவில் இருக்க உண்மையிலுமே அது அவர்களை அவமரியாதை செய்வதற்கான ஒரு ஒரு நேச நாடு, ஒரு பக்கத்து நாடு, என்ன என்ன காரணத்துக்காக இங்கிருந்த மக்கள் இடம்பெயர்ந்தார்கள், எப்பொழுது இடம்பெயர்ந்தார்கள், இது எல்லாமும் தெரிந்திருந்தும் அதனுடைய பாதிப்பிலே பங்கெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. இந்தியாவினுடைய பங்கெடுப்பு எந்த மாதிரி ஒரு காலத்துல இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அந்த காயத்தை ஆற்றுகிற அளவுக்கான பங்களிப்பாக அது இல்லாமல் போய், மாறாக இப்படியான வார்த்தைகளை பிரயோகிப்பது என்பது உண்மையிலுமே அந்த காயங்களை இன்னுமே பெரிதுபடுத்துவதான ஒன்றாகத்தான் இருக்கும். அதே நேரம் அங்கே இருக்கிறவர்களே அதிகமளவான பேர் அரசு வழங்கக்கூடிய நிவாரணங்களை பயன்படுத்திக் கொண்டுதான் இப்பொழுதுமே இருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்க எங்களுடைய மக்களை பார்த்து இது ஒரு தர்மசாலா அல்ல என்று விடிப்பது என்பது அவ்வளவு மகிழ்ச்சிகரமாகவோ இல்லாவிட்டால் வரவேற்கத்தக்க ஒன்றோ கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தால், இனி வருகிற காலங்களிலே இந்தியா இப்போது அமெரிக்கா எப்படி தன்னுடைய நாட்டிலே அதிக காலங்கள் வாழுகிறவர்களை இல்லாவிட்டால் காலம் கடந்து இருக்கிறவர்களை இந்தியா குறிப்பாக இந்தியர்களை தன்னுடைய நாட்டிற்கே திருப்பி அனுப்புவோம் இல்லாவிட்டால் நாடு கடத்துவோம் என்று சொல்லுகிறது போல, தொடர்ச்சியாக அகதியத்திலே இந்தியாவில் இருக்கிறவர்கள் மறுபடியும் இலங்கைக்கு அனுப்பப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, அவர்கள் அனுப்பப்படுவதை விட வரவேற்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. வடக்கு கிழக்கின் மக்கள் தொகையில் தமிழர்கள் தொகை என்பது குறைந்து செல்கின்றது. குறிப்பாக அனைத்து தரப்புகளாலும் இப்பொழுது மேற்குலகை நோக்கி பயணிப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது மத்திய கிழக்கை நோக்கி தொழில் ரீதியாக பயணிப்பவர்களாக இருக்கட்டும், அவ்வாறாக சனத்தொகை என்பது குறைந்து செல்கின்ற பொழுதும் தமிழர் பிரதேசங்களில் பல பிரதேசங்களை கைவிட்டு சென்ற, அதாவது நாங்கள் இந்த இனப்படுகொலைகள் கோரத்தில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களாக இந்த முல்லைத்தீவு ஸ்லாத்துறை பகுதியிலிருந்து இந்த திருகோணமலை வீர்கள் மற்றும் மட்டக்களப்பு பிரதேசங்களை அண்டிய அந்த கடல் கரையோர பிரதேசங்களையும் அல்லது கடல் நீரேறி பிரதேசங்களையும் சேர்ந்த மக்கள், குறிப்பாக அந்த தென்னைமரவாடி என்கின்ற தொடு வாய் போன்ற இடங்களில் இருந்த மக்கள் எல்லாம் அப்படியே சென்று விட்டதால் அவர்களை மீள கொண்டு வந்து குடியேற்றி அந்த நிலங்களை அவர்களுடைய ஆக்க வேண்டிய தேவை என்பது தமிழர்களுக்கு இருக்கின்றது. அதைவிட திருப்பி அனுப்புதல் என்றது நடைபெறக்கூடிய நிலைமை வரலாம். எப்போது என்று சொன்னால் அதற்குரிய வரையறைகள், அங்கே ஒரு நிலைமை அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்ல விரும்புவதாக இப்பொழுது பார்த்தீர்கள், பலர் தங்களுடைய சுய விருப்பின் பேரில் சென்றிருக்கின்றார்கள், இல்லை என்றில்லை. ஆனால் இருப்பவர்கள் பலரும் இந்தியா வாழ்க்கையே தங்களுக்கு ஒத்ததாக எடுத்துக்கொண்டும் இந்திய தொழில் வாய்ப்புகளில் தாங்கள் தொழில் செய்து திருப்பி தங்கள் முகாம்களுக்கு வருவதாகவும் அல்லது தங்களுடைய சராசரி மனிதர்களாக மற்ற நகரங்களில் வாழ்பவர்களாகவும் அதே நேரம் குடியுரிமை பெறுவதற்கான ஆவணங்களை தமிழக அரசு செய்வதான இப்பொழுது நாங்கள் கண்கண்ட சாட்சியமாக பலர் என்று சொல்லாவிட்டாலும் சிலருக்கு அந்த குடியுரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. பலருக்கு குடியுரிமைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. இது மௌனமாக நடைபெற்று வருகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான அந்த தமிழ் பரப்பில் அவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இருந்த பொழுதிலும் இந்த இவர்களின் வருகை என்பது நிச்சயமாக அவர்களால் அங்கு ஒரு நிலையற்ற, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் அல்லது ஒரு ஒர்க் பெர்மிட் அல்லது சிட்டிசன்ஷிப், இந்த மூன்றுமே இல்லாமல் அகதி நிலையில் தொடர்ந்து இருப்பதை விட அவர்கள் அங்கே வருவதற்கான நிலைக்கு அங்கே அவர்களுக்கான தொழில் ஏதுவாய்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறானவற்றை தமிழ் தரப்புகளும் தமிழ் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களும் அல்லது தனவந்த தமிழர்களும் ஏற்படுத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களது வருகை என்பதை சாத்தியமான ஒன்று, அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது.
நிச்சயமாக சுரேஷ் தர்மா, நீங்கள் சொன்னது போல இந்த விவகாரம் என்பது மிகுந்த சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக இந்திய அரசியல்வாதிகள் இல்லாவிட்டால் இந்திய தமிழர்களினாலே அதிகமாக சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது உரையாடலுக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. யார் யார் எல்லாமோ வந்து இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க, நம்மளுடைய மிக அருகில் இருக்கிற எங்களினத்தைச் சேர்ந்தவர்கள், பிரதேசத்திலே மாத்திரம் வித்தியாசமாக வாழ்ந்தவர்கள், இனப்பிரச்சனையினாலே அதிகமாக ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த நாட்டிலே இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறவர்கள், குடியுரிமையை பெற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இல்லாவிட்டால் அவர்களுக்கு கொடுப்பதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று மக்களாக கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வெவ்வேறு கோணங்கள்ல பிழையான விதத்திலே வெளியிலே சென்றடைவதை காட்டிலும் இதனுடைய பின்னணியை நீங்கள் அழகாக விளக்கியிருந்தீர்கள். இது ஓரளவிலும் தெளிவை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போக இலங்கையினுடைய இன பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்திய தமிழ் அரசியல்வாதிகள் மிக நீண்ட காலமாக அகதி நிலையிலேயே அங்கே இருக்கிறவர்கள் மேற்கொண்டு ஒரு குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கோ இல்லாவிட்டால் ஒரு மதிக்கத்தக்க அந்தஸ்திலே அங்கே வாழ்வதற்கோ இந்த விவகாரத்தை வைத்து ஒரு வழி செய்வார்களாக இருந்தால் உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலை இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.